நான்காவதாக, அதாவது ஒரு யாக்கோபினுடைய சந்ததி என்று சொல்லக்கூடிய ஒரு சந்ததியே கர்த்தரை பின்பற்றும் சொல்லி தாவீது பாடினாரு. இப்ப நம்ம ஒரு சந்ததியா, ஒரு ஜெனரேஷனா நம்ம எப்படி கர்த்தரை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கிறோம்? ஏன்னா நம்ம ஒரு நம்ம எல்லாருமே கூடி ஒரு ஐக்கியமாக, நம்ம அதனாலதான் நம்ம சபைகளுக்கு பூரா பேர் ஐக்கியம்னு வைக்கிறோம். ஏன்னா இது கம்யூனிட்டி ஆஃப் பிலீவர்ஸ், ஒரு ரட்சிக்கப்பட்ட மக்கள் கூடி வரக்கூடிய ஒரு காரியம். எதுக்கு? நம்ம எல்லாம் கர்த்தரை ஆராதிக்க, நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள, அது மாத்திரமில்ல ஒன்னா சேர்ந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய, நம்ம எல்லோரும் ஜெபிக்க, இப்படி நம்ம ஒரு கம்யூனல் லிவிங்கிறது ரொம்ப தேவையான அவசியமான ஒன்று. அப்ப என்ன, அன்புக்கும் நற்கிரிக்கும் ஒருத்தர் நம்ம ஏவக்கூடிய மக்களா நமக்கு சபை கூடி வரணும். அதே மாதிரி ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லக்கூடிய மக்களாக வருவதற்கு வரக்கூடியதா.